வணக்கம், வெல்கம் டு ஃப்ரெண்ட்லி கேட்டலிஸ்ட் வித் கோபிகா. இன்றைக்கி நிறைய மல்டிநேஷ்னல் கம்பெனிஸ்லேருந்து மாஸ் லெவலில் ஜாப் லாஸ் நடக்கிறத டெய்லி நியூஸில் நம்ம பார்க்குறோம். இந்த சிம்டம் எதை இண்டிகேட் பண்ணுதுன்னு ஃபினான்ஷியல் நாலேஜ் இருக்கிறவங்க எல்லாரும் பொதுவாக சொல்கிறது, நம்ம வேர்ல்டு எக்கனாமிக்கலி ஒரு டவுன்ஃபாலை ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்குது அண்ட் இனிமேலும் ஃபேஸ் பண்ண போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வரைக்கும் பண்ணாதவங்க கூட இனிமே அட்லீஸ்ட் சேவிங்ஸும் கரெக்டான இன்வெஸ்ட்மெண்ட்ஸும் பண்ண ஆரம்பிக்கிறது ரொம்பவே அவசியம் அப்படின்ற அட்வைஸை நிறைய கேட்குறோம். பட் ரொம்ப சைலண்ட்டாக சில வருஷங்களாகவே சைக்கலாஜிக்கல் டவுன்ஃபால்ன்றதும் நம்ம வேர்ல்டில் நடந்துகிட்டே தான் இருக்குது. இதை நான் ரெண்டு விதமாக பார்க்குறேன். ஒரு பக்கம் வயலன்ஸ் அண்ட் ஹேட்ரட்ன்றது அதிகமாகிட்டே போனாலும், இன்னொரு பக்கம் ஆன் அ பாசிட்டிவ் நோட் நிறைய மக்கள்கிட்ட மென்டல் ஹெல்த் பற்றின ஒரு அவேர்னஸும் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துட்டே வரதை நான் பர்சனலி நோட்டீஸ் பண்ணுறேன். நிறைய சொத்து சேர்த்து வைக்கிறது சரி, நிறைய நல்ல மனுஷங்களை சேர்த்து வைக்கணும்னு சொல்கிறதும் சரிதான். ஆனால் இது எல்லாத்தையும் விட நல்ல எண்ணங்களையும் தேவையில்லாத எண்ணங்கள் வரும்பொழுது அதை ஹேண்டில் பண்ணுற மைண்ட் செட்டும் சேர்த்து வைக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். யாராவது நான் எதிர்பார்க்காத விதத்தில் நடந்துக்கிட்டா அது ஏன் என்னை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது? ஒரு சந்தோஷமான விஷயத்த ஏற்றுக்கிற மாதிரி ஏன் ஒரு சோகமான விஷயத்தையும் என் மைண்டுனால ஏற்றுக்க முடியல? ஒரு 10 நிமிஷம் எந்த சிந்தனையும் இல்லாமல் இருக்கிறது கூட கஷ்டமாக இருக்குது அப்படின்னா அது எதனால்? எல்லா நேரமும் நான் என்ன செஞ்சாலும் யாரோ ஒருத்தர் என்னை ஜட்ஜ் பண்ணிட்டு இருக்க மாதிரியே தோணுது, அது எதனால்? இந்த மாதிரியான கேள்விகள் எல்லாம் யாரோ ஒரு முகம் தெரியாத நபரையோ இல்லை ஒரு பெரிய நிறுவனத்தை பற்றினதோ கிடையாது. உங்களோட மைண்டுக்குள்ளே என்ன இருக்குது, நீங்கள் யார் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்பட்டால் இந்த மாதிரியான கேள்விகளை நீங்கள் கேட்டு தான் ஆகணும். உங்கள் வாழ்க்கை இன்றைக்கி எப்படி இருக்குன்றதும் நாளைக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்றதும் உங்கள் எண்ணங்கள்லையும் நீங்கள் அதை ஹேண்டில் பண்ணுற விதத்துலையும் மட்டும்தான் இருக்குது. சரி, இப்போது என் மனசையும் நான் ஆரோக்கியமாக வச்சுக்கணும் அப்படின்னா அதுக்கு சில இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நான் செய்யணும். என்னென்ன விஷயங்கள் நம்ம பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். முதல் இன்வெஸ்ட்மெண்ட், எஜுகேட்டிங் யோர் செல்ஃப். ஸ்கூல் காலேஜ் முடித்த அப்புறம் எவ்வளோ பேர் தங்களை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்காக புக்ஸ், கோர்சஸ் இதெல்லாம் படிக்கிறாங்க அப்படின்றத பற்றி சில வருஷங்களுக்கு முன்னாடி வால் ஸ்ட்ரீட் ஜேர்னலில் ஒரு சர்வே எடுத்தப்போ அதில் வந்த ரிசல்ட் 74% ஆஃப் பீப்புள் அவங்க செய்கிற வேலையை தாண்டி பர்சனல் டெவலப்மெண்ட்டுக்காக இன்வெஸ்ட் பண்ணுறது இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி சோஷியல் மீடியானால் டிஸ்ட்ராக்ட் ஆகாமல் இருக்கிறது எப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு கூட சோஷியல் மீடியாவே உதவியாக தான் இருக்குது. மைண்டோட ஃபங்க்ஷன் என்ன, பிரெயினுக்கும் மைண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ், ஒவ்வொரு எமோஷனும் ஏன் ஒவ்வொரு விதமான பிஹேவியரை வெளிப்படுத்துது, பாஸ்டையும் ஃப்யூச்சரையும் பற்றி மட்டுமே யோசிச்சுட்டு இல்லாமல் எப்படி நிகழ்காலத்தில் வாழ பழகிறது, இதையெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கும் பொழுது தான் நிம்மதியான வழிகளில் வாழ்க்கையை நகர்த்திட்டு போக முடியும். ஸோ நம்மளை சுற்றி கொட்டி கிடக்கிற நூற்றுக்கணக்கான ஆப்ஷன்ஸையும் ரீசோர்ஸஸையும் தேடி பார்த்து அதில் நமக்கு தேவையான விஷயங்களை படித்து தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம கற்றுக்கணும். இந்த இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து வர ரிட்டர்ன்ஸ் ரொம்பவே லைஃப் டிரான்ஸ்ஃபார்மிங்காக இருக்கும். ரெண்டாவது இன்வெஸ்ட்மெண்ட், பில்டிங் பவுண்ட்ரிஸ். வயசு வேறுபாடே இல்லாமல் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் ஃப்ரீடம். ஆனால் இன்றைக்கி வேர்ல்டில் ஃப்ரீடம் நம்ம கண்ட்ரோலில் இருக்குது அப்படின்றது கூட நம்ம புரிஞ்சுக்கிறது இல்லை. உங்களோட நேரம் உங்களுக்கு எவ்வளோ முக்கியம் அப்படின்றத நீங்கள் உணராமல் போனால் உங்கள் நேரத்துக்கான விலையை அடுத்தவங்க தீர்மானிச்சிடுவாங்க. தனிப்பட்ட எல்லைகளை நான் வரையறுத்துட்டா எல்லா விஷயங்கள்லையும் எல்லா நேரங்கள்லையும் அதுக்குள்ளே யாரையும் விடாமல் நான் பார்த்துக்கணுமா என்ன? எனக்கு முக்கியம்னு நான் நினைக்கிற விஷயங்களில் ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறது தான் பவுண்ட்ரிஸ். ஒரு இடத்துல உங்கள் நேரமும் உங்கள் மன நிம்மதியும் வீணாகுதுன்னு நீங்கள் உணர்ந்தா அதுக்கான ரூட் காசஸை கண்டுபிடிச்சி கிளியர் பண்ணுங்கள். உறவுகளை சரியாக கையாள தெரியாமல் தான் இங்கே நிறைய பேர் மன உளைச்சலுக்கு ஆளாகிறாங்க. ஸோ பர்சனல் பவுண்ட்ரிஸில் இன்வெஸ்ட் பண்ணும்பொழுது அதிலிருந்து வர ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு நிறைய டைம் அண்ட் எனர்ஜியை சேவ் பண்ணி கொடுக்கும். மூணாவது இன்வெஸ்ட்மெண்ட், ஃபர்கிவ்னஸ். மன்னிக்கிறதெல்லாம் எப்படி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆகும்னு நீங்கள் யோசிக்கலாம். நீங்கள் செஞ்ச ஒரு தவறோ இல்லை இன்னொருத்தர் உங்களுக்கு செஞ்ச ஒரு விஷயமோ இது ரெண்டையும் உங்கள் மைண்டில் சுமந்துட்டே இருக்கிறதுனால கஷ்டப்படுறது யாருன்னு பார்த்தா அது நீங்களாக தான் இருப்பீங்க. நீங்கள் செஞ்சது தப்புன்னு உணர்ந்துட்டு அப்புறமும் கூட அந்த பர்சன் தான் என்னை மன்னிக்கணும்னு வெயிட் பண்ணிகிட்டே இருக்கணும்னு அவசியம் இல்லை. பாஸ்டில் நடந்த சங்கடங்கள், துரோகங்கள் இதையெல்லாம் மறக்கிறதும் மன்னிக்கிறதும் கூட ஒரு விதமான ஆர்ட்னு நான் அடிக்கடி சொல்லுவேன். ஸோ இதில் நீங்கள் யோசிக்காமல் தாராளமாக இன்வெஸ்ட் பண்ணலாம். அண்ட் இந்த இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து வர ரிட்டர்ன்ஸ் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கிறதோட உங்கள் லைஃப்பை ரொம்ப சிம்பிளிஃபை ஆகிடும். இன்னும் வேறு என்ன இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நம்ம மைண்ட் ஹெல்த்துக்காக பண்ணலாம் அப்படின்றத அடுத்த வாரம் பார்ட் 2 பார்க்கலாம்.
இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணி ஒரு கான்வர்சேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்படி பண்ணுறது மூலயமா நீங்கள் அவங்களோட லைஃப்பில் ஒரு கேட்டலிஸ்ட்டாக மாற முடியும். அண்ட் இந்த எபிசோடை பற்றின உங்கள் காமெண்ட்ஸை இன்ஸ்டாகிராம், இமெயில் அண்ட் லிங்க்டின் மூலமாக என் கூட நீங்கள் ஷேர் பண்ணலாம். அண்ட் ஐ வில் see you soon in another episode.